அன்பான உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சுவையான மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி கலிங்க முரல் அப்படிங்கிற ஒரு மீன் வாங்கி அதில் மீன் குழம்பு வச்சுருக்கிறோம். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. வாங்க சமையலுக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 30 வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோவுக்கு பக்கமாக வரும். அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு ஒரு 10 வெள்ளைப்பூண்டு ரெண்டையும் கொஞ்சம் நேரம் நம்ம எண்ணெயில் வதக்கி விட்டுக்குவோம். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா அடுத்த பொருள்களையெல்லாம் நம்ம போட ஆரம்பிக்கலாம். சோம்பு ஒரு டீஸ்பூன், சீரகம் பார்த்திங்கன்னா 1½ டீஸ்பூன், அதே மாதிரி மிளகு கருப்பு மிளகு ஒரு 1¼ டீஸ்பூன் போட்டு நம்ம அந்த மசாலா கூடயே அதையும் எண்ணெயில் நல்லா வணக்கிடலாம். இது நல்லா வணங்கியிருக்கும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த குழம்பு மிளகாய் தூளை அந்த மசாலா கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் ஃப்ளேம் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா கருகிடும். அதுக்கப்புறம் தக்காளியை நம்ம ஒரு கிராஸாக ஒரு வெட்டி அதையே ஒரு 3 தக்காளி சின்ன தக்காளி அந்த மசாலா கூட போட்டு அதையும் நம்ம வணக்கிக்குவோம். இந்த வெங்காயம் இந்த மசாலா பவுடர் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், தேவைப்பட்டால் ஒரு 2 கீத்து தேங்காய் அதுக்குள்ளே நம்ம பொடியாக வெட்டி போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு தனியான ஒரு சுவை கொடுக்கும். அதனால் தேங்காய் ரொம்ப போட்டுற வேண்டாம், அளவாக போட்டுக்கலாம். இது எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு நம்ம போயிடலாம். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், அது ஒரு மணத்தை கொடுக்கும், நல்ல அருமையான மணத்தை கொடுக்கும். பாருங்கள், எண்ணெயில் அது வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா வெட்டி போட்டு அதையும் நம்ம தாளிக்கிறதுக்கு சேர்த்திக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாயை நீளமாக வெட்டி போடுறோம். கூடவே ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலையும் போடுறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறோம். எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நம்ம ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்குறோம். அந்த கரைசலை ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் நம்ம வணக்கி வச்சுக்கிற அந்த மசாலாக்குள்ளே அதை ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. தேவையான அளவு நம்ம மீன் குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் பார்த்திங்கன்னா கலிங்க முரல், அது நீடில் ஃபிஷ்ஷுன்னு அதை சொல்லலாம். அது ஒவ்வொன்றும் 400 கிராம் இருக்கிற மாதிரி ஒரு 4 மீன் வாங்கி அதைய துண்டாக வெட்டி என்ன பண்ணியிருக்குதும் வீட்டில் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு முதல்ல கழுவிட்டு வறுக்கிற மீன் மசாலா இருக்குது பார்த்திங்களா, அந்த மசாலாவில் போட்டு அதையை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் அது ஊற வச்சுருக்குறோம். ஊற வச்சு இப்போ அந்த மீனை தான் நம்ம என்ன பண்ணுறோம், குழம்புக்குள்ளே போடுறோம். இப்படி போடுறபோது பார்த்திங்கன்னா அந்த ஏதாச்சும் மீனில் ஒரு வேலை ஏதாச்சும் இருந்தாலும் அது நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மீனுக்குள்ளே உப்பு காரமெல்லாம் நல்லா ஏறுறதுனால நம்ம எடுத்து சாப்பிட்ற போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கலிங்க முரல், அந்த மீன் பேர் கலிங்க முரல், துண்டு துண்டாக வெட்டி இருக்குது. இப்போ நம்ம அந்த மீன் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆடாமல் அசையாமல் லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சாச்சு. சுவையான மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.